ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஒரு கஷாயம் பண்ண போகிறேன். அது வந்து தலைவலி, தலைபாரம், உள்காய்ச்சல், இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி ஒரு கஷாயம் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து எண்ணெய் 2 ஸ்பூன் நெய் விடுறேன். நெய் காயட்டும். இதில் வந்து 5-6 கற்பூரவல்லி போடுறேன். பச்சை வெத்தலை 2 போடுறேன். இது நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், வதங்கிடுச்சு. அதே இதில் வந்து திருப்பி நெய் விட்டு சோம்பு 1/2 ஸ்பூனு, பூண்டு 3, இஞ்சி 1 துண்டு, மிளகு 1/4 ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிடலாம். வதங்கி வரட்டுங்க, நான் காமிக்கிறேன். சாரிங்க, இதில் கொஞ்சம் ஜீரகமும் போடணும். 1/4 ஸ்பூன் ஜீரகமும் போடணும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டே வரணும். திரும்பியில் தாங்க வதக்கணும். நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வாசனை வருதுங்க. இது கூட இந்த கற்பூரவல்லியும் வெத்தலையும் வதக்கந்தையும் போட்டு இன்னும் 2 வதக்கு வதக்கிட்டு இதில் 2 கப்பு தண்ணி, இந்த கப்பால் 2 கப்பு தண்ணி ஊற்றணும். பாருங்கள், கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது. நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், 5-10 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. நான் உங்களுக்கு இதை வடிகட்டிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வடிகட்டிடுறேன். இந்த கஷாயம் எல்லாத்துக்கும் நல்லது. சளி, இரும்பல், காய்ச்சல் எல்லாத்துக்கும், கை கால் வலி எல்லாத்துக்கும் நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.